ஆவியாய் பிறந்த மானிடனே, ஆவியாய் மறிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் மறிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் பெற்றால் இன்றே மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் பெற்றால் இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று மோட்சத்தில் என்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று மோட்சத்தில் என்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய், மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்தின் தலைப்பு, பரிசுத்தமாய் ஆண்டுகொள். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6. அறிவு தெரிந்த காலம் தொட்டு அறிவு மங்கி போகும் காலம் வரைக்கும் மனிதனுடைய அந்தரங்கத்தையே அசைத்து விடுகிறது இயற்கையாக அவனுக்குள் இருக்கிற பாலுணர்வு. அது பரிசுத்த நோக்கத்திற்காக தேவன் தந்த ஈவு. பாவத்தில் விழுந்துவிட்ட மனிதனுக்கோ அது தன்னோடும் பிறரோடும் தேவனோடும் பகையை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாறிவிட்டது. மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இன்று எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமது நிலைமையை ஒப்புக்கொள்ளவும் முடியாமல் தவிக்கிறார்கள். இன்றைய வாசிப்பு பகுதியில் இதை குறித்து பவுல் தெளிவாக கற்றுத்தருகிறார். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டுமானால், நாம் கிறிஸ்தவ வாழ்வில் அதிகமாய் தேர வேண்டுமானால் இது கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று. ஆவியையும் ஆத்துமாவையும் ஒப்பு கொடுக்கலாம், ஆனால் சரீரத்தை ஒப்பு கொடுப்பது இலகுவல்ல என்று ஒருவர் சொன்னார். மற்றவரோ, நாம் சரீரமின்றி வெறும் ஆவி ஆத்துமாவுடன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் நாம் மனுஷரே அல்ல என்றார். திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பாலுறவும் தேவனுக்கு அருவருப்பானதே. மனுஷன் வெகு இலகுவாக அகப்பட்டு கொள்வதும் இந்த பாவத்திலே தான். இது சில சமயங்களில் தனி மனிதனை மாத்திரமல்ல, குடும்பங்களை, சபையை, சமுதாயத்தையும் பாதித்து விடுகிறது. இது சரீரத்திற்கு மாத்திரமல்ல, ஆத்துமாவுக்கும் துன்பம் உண்டாக்குகிறது. மேலும் மனித உறவுகளையும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவையும் கூட கெடுத்து போடுகிறது. இவையெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. எனக்கு தவறு என்று தெரியும், ஆனால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று 20 வயது மட்டுமே நிறைந்த ஒரு வாலிப சகோதரி என்னிடம் கண்ணீரோடு முறையிட்டாள். இந்த விஷயத்தில் மனிதர்கள் எல்லோருமே சோதிக்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம். ஆனாலும் நமது அந்தரங்க உணர்வுகளை விட்டுவிட முடியாத தவறான உறவுகளை தேவ பாதத்தில் நாம் உண்மையாய் வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். பலர் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று பெருமையாக எண்ணலாம். நல்லது. ஆனால் அதே சமயம் நமது தவறான மன ஓட்டம், பாவ சிந்தனை என்பவற்றை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 9. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும்
தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீர். வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.